நம்ம இன்னைக்கு சாம்சங்ல புதுசா லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி S25 எட்ஜ் இந்த மொபைலை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Amazon, Flipkart போன்ற e-கார்ட் வெப்சைட் எல்லாத்தையும் அவைலபிளா இருக்கு. அதுக்கான பையிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்ல டைனமிக் AMOLED 2x ஸ்கிரீன் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து இருக்கு. HDR10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 2600 nits வரைக்குமே இருக்கு. ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ பாத்தீங்கன்னா 92.1% வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் அட்வர்டைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே ஸ்லிம்மஸ்டான மொபைல் அப்படின்னு தான் வந்து சொல்லி அட்வர்டைஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு ஸ்லிம்மஸ்ட்னு கேட்டீங்கன்னா 163 கிராம் தான் இதோட டோட்டல் வெயிட். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வெயிட் உள்ள சாம்சங் போன் வந்து அதிகமா வந்து வந்ததே கிடையாது. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்லிம்மஸ்ட் போன் தான். 163 கிராம் இந்த மொபைலோட வெயிட் வந்து வருது. இது மொபைலோட பேக் பாத்தீங்கன்னா டைட்டானியம் ஃப்ரேம் கிளாஸால வந்து உருவாக்கப்பட்டது. ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே ரொம்பவே ப்ரொடெக்டடா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. IP68 வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டஸ்ட் ப்ரூஃபும் வந்து இருக்குது. கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா டைட்டானியம், ஐசி ப்ளூ, டைட்டானியம் சில்வர், டைட்டானியம் ஜெட் பிளாக் அப்படின்ட்டு ஒரு 3 கலர் வேரியன்ட்ல வந்து இந்த மொபைல் வந்து வருது. ப்ராசஸர் பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 888 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டோட அப்டேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான Android 15 தான் வந்து கொடுத்துருக்காங்க. UI பாத்தீங்கன்னா 1 UI 7 தான் வந்து இருக்குது. திக்னஸ் பாத்தீங்கன்னா 5.8 mm திக்னஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து இருக்கிறதுல ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் மொபைல். மற்ற மொபைல்லாம் ஸ்லிம்மஸ்ட் இல்ல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இதை விட ஸ்லிம்மான மொபைல்லாம் வந்து Oppo, Vivoல நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இந்த மொபைல்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டீங்கன்னா AI வந்து Google Gemini தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வெர்ஷன் பாத்தீங்கன்னா 5.4 வெர்ஷன் தான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டஃப் கேமிங் மூவ்மெண்ட்லயே வந்து ரொம்ப ஸ்மூத்தா வந்து விளையாடக்கூடிய அந்த ஒரு ஸ்கிரீன் டச் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொபைலோட கேமரா பத்தி பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, செல்ஃபி கேமரா. பேக் கேமரா வந்து பாத்தீங்கன்னா 200 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பிரைமரி கேமரா. 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, ஒரு LED ஃபிளாஷ் வந்து பிரைமரி கேமரா வந்து பக்கத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கிறதுல ஹையஸ்ட் மெகாபிக்சல் வந்து 200 மெகாபிக்சல் கேமரா வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஐபோன்ல வந்து 10 மெகாபிக்சல் 12 மெகாபிக்சல்லே வந்து சூப்பர் குவாலிட்டி இருந்தாலுமே ஆண்ட்ராய்டுல இன்னுமே 200 மெகாபிக்சல் வரும்போது தான் வந்து குவாலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐபோனுக்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 மெகாபிக்சல் கேமரா வந்து ஐபோனுக்கு 12 மெகாபிக்சல் 18 மெகாபிக்சல் கேமராக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். பேட்டரி பாத்தீங்கன்னா 3900 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வயர்ட்லயும், 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து வயர்லெஸ்லயும் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து என்னதான் இவ்வளவு கம்மியா கொடுத்தாலும் இந்த ஸ்லிம்மஸ்ட் போன்ல தான் இவ்வளவுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க என்னன்னு தெரியல. இதுலயே கேலக்ஸி போன்ல பாத்தீங்கன்னா இதான் வந்து ரொம்ப ஸ்லிம்மஸ்டான மொபைல். இந்த மொபைலோட பேட்டரி என்னதான் இவ்வளவு கம்மியா இருந்தாலும் இதை விட ஸ்லிம்மான மொபைல் வந்து ஓப்போல வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 4.7 mm திக்னஸ்லயே வந்து வந்திருக்குது. இது வந்து என்னதான் 5.8 திக்னஸ்ல இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பேட்டரி சப்போர்ட் வந்து அதிகமாக கொடுத்துருக்கலாம். வீடியோ பிளேபேக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 hours வந்து இருக்குது. அரை மணி நேரத்துல 50%, ஒரு மணி நேரத்துல கிட்டத்தட்ட 100% வந்து இந்த பேட்டரி வந்து ஃபுல் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 12 GB RAM, 256 GB இன்டர்னல் மெமரி, 12 GB RAM, 512 GB இன்டர்னல் மெமரி அப்படின்ட்டு 2 ஸ்டோரேஜ் கெபாசிட்டில வந்து வருது. இந்த மொபைல்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஜாக் வந்து இந்த போன்ல வந்து இல்ல. USB Type C கேபிள் தான் வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1,10,000 வந்து வருது. Amazon, Flipkart போன்ற e-கார்ட் வெப்சைட்ல நீங்க வந்து இதை வந்து பை பண்ணிக்க முடியும். அதுக்கான பையிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன இந்த வீடியோ பத்தி தோணுது அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம்.